என்ன பண்றீங்க? நீ காஃப் சிரப் ஏதாவது குடிச்சிட்டியானே? என்ன பேசுறீங்க? அப்புறம் எதுக்கு இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஐயோ, நான் ஒன்னும் லூசு மாதிரி பேசல. மனசுல இருக்கறத சொல்லிட்டு இருக்க, மனசுல இருக்கறத பேசுறேன். ஜானகி ஆண்டி, ஒருவேளை நீங்க என் கூட வந்தீங்கன்னா எனக்கு பயம் இருக்காது. என் பயம் பறந்து ஓடிடும். நீங்க என் கூட துணையா வந்தீங்கன்னா எவ்ளோ பெரிய ஆபத்து வந்தாலும் சரி, நான் அந்த ஆபத்துக்கே ஒரு ஆபத்து ஆயிடுவேன். யூ நோ வாட் ஐ மீன்? ஆனா ஏன் ஆபத்து வரப்போகுது? என்ன ஜானகி ஆண்டி, நீங்களும் நானும் நம்ம இப்பவே பிரீதாக்கா கிட்ட போக போறோம். ஒருவேளை ராத்திரியில தனியா டிராவல் பண்ணா ஆபத்து எங்க இருந்து வேணாலும் வரலாம்ல. ஜானகி ஆண்டி, அவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் 2 நிமிஷத்துல உங்களுக்கு பேக் பண்றேன். நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நாம கிளம்பலாம். ஓகே? அடியே, உன் அம்மா கிட்ட நம்ம சொல்லணும்ல, எங்க போறோம்னு சொல்லணுமா ஐயோ இல்லையா? ஜானகி ஆண்டி, ப்ளீஸ் அம்மா கிட்ட இது சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, நான் சிங்கத்தை சீண்டி பார்த்து என்ன காயப்படுத்திக்க விரும்பல. நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் அந்த ஊருக்கு போறேன். நீங்களும் என் கூட வரீங்க. ஓகே? ஓகே, போலாம். சீக்கிரம் வாங்க ஆண்டி, வாங்க, ஏந்திரிங்க. அட கடவுளே, இவ என்ன காலி பண்ணிடுவா போல இருக்கே. அக்கா, இங்க பாருங்க அம்மா, உங்க செல்ல வந்துட்டான். என்னாச்சு கேர்ள் ஃப்ரெண்ட், கோவமா இருக்கீங்களா? இப்பெல்லாம் உங்களுக்கு டென்ஷன் கொடுக்காம நான் பிரீதா கூடவே இருக்கேன்னு கோவமா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு அது டென்ஷனே இல்ல. ஆனா நீ பிரீதாவை நல்லா பாத்துக்கோ. தட்ஸ் இட். இவன் பாத்துக்கிறதே இல்லம்மா, இவன் பிரீத்தாவோட இல்ல ரஜத்தோட சுத்திக்கிட்டு இருந்தான். அப்பா, என்ன சுத்திக்கிட்டு இருந்தியா இல்லையா? டாட் டாட்னா என்ன அர்த்தம்? சுத்தினியா இல்லையா? ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே என்கிட்ட சொல்லாத. சுத்தினா சுத்தினதான், மேட்டர் முடிஞ்சது. பாட்டி, நீங்க அவர் பேச்சு கேட்காதீங்க. எனக்கு திட்டு வாங்க வைக்கிறதுக்குனே வந்திருக்காரு. திட்டா? இங்க பாருப்பா, உன்னை திட்டணும்னா வெளியே திட்டிருப்பேன் ரஜத்து முன்னாடி. ஆனா பாவம், வெளியாளுங்க முன்னாடி ஏன் உன் மரியாதை கெடுக்கணும்னு நினைச்சேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பெரியவன் ஆயிட்ட, உன்னை திட்டினா நல்லா இருக்காதுல்ல. ஆனா நீ பண்ற காரியம் இருக்கே, அது சரியே கிடையாது. நீ பிரீத்தாவை கவனிச்சுக்கிறதே கிடையாது. அவளை விட்டுட்டு வெளியே சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு பாய் ஃப்ரெண்ட், நீ தப்பு பண்ணிருக்க. அதுக்கு தண்டனை கிடைக்கும் தான். 10 முறை தோப்புக்காரனை போடு. கமான். வாட்? ஆமா, போ எழுந்திரி. கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்கப்பா, கேர்ள் ஃப்ரெண்டு. ஷூர் ஷூர். ரொம்ப லேட் பண்ணா நான் 100ன்னு சொல்லிடுவேன். போ. அட, எல்லா லைட்டும் எரிஞ்சுகிட்டு இருக்கு. கரண்ட் பில்லு எவ்வளவு ஆகிட்டு இருக்கு, இதை பத்தி யாருக்குமே கவலை இல்ல. நான் தான் இருக்கேனே. இந்த ஸ்ருதியோட ட்ரெஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு பார். ஸ்ருதி, ஸ்ருதி, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் ட்ரெஸ்ஸ மடிச்சு அலமாரியில வையின்னு. ஆனா வெளியில இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவகிட்ட தனியா கொடுக்கணும். நான் எதுக்காக மடிக்கணும்? அவளையே எல்லாத்தையும் மடிக்க சொல்றேன். இங்க பாரு, ஒருவேளை நீ பாட்டுக்கு தூங்குறியோ இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறியோ, நான் உன்னை எழுப்பி இந்த ட்ரெஸ்ஸ மடிக்க இங்க கூப்பிட மாட்டேன்னு நினைச்சின்னா அந்த மாதிரி இல்ல. நீ தூங்கிட்டு இருந்தாலும் உன்னை எழுப்பி இந்த ட்ரெஸ்ஸ மடிச்சு அலமாரியில வைக்க சொல்லுவேன். இந்த பொண்ணு எப்பதான் வளருவாளோ தெரியல. அவளுக்கு வேலை பண்ணி பண்ணி நான் சலிச்சு போயிட்டேன். இரு, நான் வரேன். ஸ்ருதி, தூங்கவும் இல்லையா? இந்த பொண்ணு எங்க போனா? பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு மொபைல்ல பேசிக்கிட்டு இருப்பா. ஸ்ருதி, நீ பாத்ரூம்குள்ள இருக்கிற எனக்கு தெரியும். ஏன்னா நீ ரூமுக்குள்ள தூங்கலன்னா பாத்ரூம்ல உட்காந்துட்டு போனை பாத்துக்கிட்டு இருப்ப, இல்லன்னா போன்ல யாருக்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருப்ப. இங்க பாரு, நீ இப்ப வெளியில வரலன்னா நான் பாட்டுக்கு உள்ள போய் தூங்கிடுவேன்னு நினைக்காத. நான் இங்கேயே தான் நிப்பேன். நீ வெளியில வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஒருவேளை எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா நான் பிரீதா கிட்ட சொல்லிடுவேன். ஒன்னால ராத்திரி முழுக்க நான் இங்கே நின்னுட்டு இருந்தேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீ அக்கா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்காத. சீக்கிரம் வெளியில வா. காதுல விழுதா ஸ்ருதி? கதவு திறந்திருக்கு. அப்ப ஸ்ருதி உள்ள இல்லையா? எல்லா லைட்டும் எரிஞ்சுகிட்டு இருக்கு. அவ ரூம்லயும் தூங்கல, பாத்ரூம்லயும் இல்ல. இந்த ஜானகியும் காணோம். அப்படின்னா 2 பேரும் எங்க போனாங்க? ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அம்மா எப்படி கிறுக்கி வச்சிருக்கா பாரு. என்ன எழுதிருக்கான்னு ஒண்ணும் புரியல. அம்மா, நான் வீட்டு
வீட்டை விட்டு போற என்னுடைய காதலுக்காக. இவ்வளவு கிறுக்கி வச்சிருக்கா. அக்கா, நான் ஸ்ருதிய தடுக்க போறேன். நல்லது. ஏய், செம்ம ஜாலியா இருக்கு ஆண்டி, செம்ம ஜாலியா இருக்கு. இந்நேரத்துக்கு அம்மா வீடு முழுக்க என்ன தேடி இருப்பாங்க. தேடி தேடி பாவம் ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாங்க. சொல்லாம கொள்ளாம போயிட்டேன்னு நினைச்சிருப்பாங்க. நான் ஒண்ணு சொல்லவா? இப்படி யோசிச்சு யோசிச்சு அம்மா பிரீத் அக்காவை நினைப்பாங்க. அதுக்கப்புறம் உடனே அக்காக்கு போன் பண்ணி நாங்க வந்திருக்கனான்னு கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க அக்காக்கு போன் பண்ண உடனே அவங்க டென்ஷன் ஃபுல்லா குறைஞ்சிடும். ஏன்னா அதுக்குள்ள நம்ம அக்கா கிட்ட போய் சேர்ந்துருவோம்ல. ஜாலி. அதை விட எப்ப ஜாலியா இருக்கும் தெரியுமா? அவங்க என்னோட லெட்டரை பார்த்த உடனே. ஆமா, கரெக்ட் தான். என்ன லெட்டரா? என்ன லெட்டர் ஜானகி ஆண்டி? என்ன லெட்டர்? என்ன சொல்றீங்க? ஐயோ ஸ்ருதி, நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன்ல, அதுல ஒரு சின்ன பையன் அவன் வீட்டை விட்டு போகும்போது ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போவான். நான் போறேன்னு எழுதியிருக்கோம். அதனாலதான் நானும் எழுதலான்னு நினைச்சேன். நீ பெரியவளாயிட்ட, எல்லாம் வயசு. அதனால நான் உன் சார்பா சுத்தி வளைச்சு ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சிட்டேன். லவ் லெட்டர்? ஜானகி ஆண்டி, நீங்க என்ன சொல்றீங்க? லவ் லெட்டர்? அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கீங்க? அட பயப்படாத, நான் ஒன்ன மட்டும் தனியா தூக்கல மாட்டி விடல. நான் இன்னொரு லெட்டரையும் எழுதி வச்சிருக்கேன். பயப்படாத. நான் ஸ்ருதிய தேட போறேன்னு சொல்லிருக்கேன். சோ சரளாக்காக்கு நிம்மதியா இருக்கும். என் மேலயும் கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை இருக்கும். அட 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 ஜானகி ஆண்டி, உங்க மரியாதையை காப்பாத்திட்டீங்க. ஏன் மரியாதையை நாசம் பண்ணிக்கிட்டீங்க. சூப்பர் ஆண்டி. ஒரு நிமிஷம். அந்த 2 லெட்டரையும் நீங்க தான் எழுதுனீங்களா ஜானகி ஆண்டி? அப்படின்னா நீங்க காலி. ஏன்னா அம்மா அந்த லெட்டரை படிச்ச உடனே புரிஞ்சுப்பாங்க. அந்த லெட்டர் எழுதுனது நீங்க தானே தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ஜிக்ஸாக் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கே, அத பார்த்தாலே அம்மாக்கு தெரிஞ்சிடும் நீங்க தான் எழுதுனீங்கன்னு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பைத்தியமாக்குறாங்களா? இவ்வளவு கிறுக்கி எழுதுறது ஜானகி மட்டும்தான் எனக்கு தெரியாதா என்ன? என்னவோ இத்தனை வருஷமா அவளை பத்தி தெரியாத மாதிரி. வெக்கமே இல்ல. ஸ்ருதி தான் தனியா போனான்னு நினைச்சா, ஆனா ஜானகியை கூட கூட்டிட்டு போயிட்டா. எத்தனை முறை வேணான்னு சொன்னேன். இவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் மூளை இவ்வளவுண்டுதான் இருக்கு. அப்புறம் ஜானகி, அவ வளர்ந்த அளவுக்கு அவளுக்கு மூளையே வளரல. 2 பேரும் சேர்ந்து என்ன ஏன் இப்படி பைத்தியமாக்குறாங்கன்னு தெரியல. எனக்கு தலைவலி வந்து வெடிச்சாதான் இவங்களுக்கு தெரியும். கல்யாணத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னேன், ஆனா போயிட்டா. எல்லாம் இவங்க இஷ்டப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, அம்மா கால் பண்றாங்களே. ஜானகி ஆண்டி, அம்மா போன் பண்றாங்க. சரி போனை எடுண்டி, மன்னிப்பு கேட்டுரு. அதோட நான் எழுதி வச்ச லெட்டர் இருக்கே, அது சும்மா ஜாலிக்குன்னு சொல்லிடு. விளையாட்டுக்கு எழுதுறேன்னு சொல்லிடு. இல்ல நீ அதை சும்மா ஜாலிக்கு எழுதுறேன்னு சொல்லிடு. அது சரி. இப்ப கூட உங்க இமேஜ் தான் முக்கியம்ல. வெரி குட் ஆண்டி. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வீட்ல இருந்து 2 பேரும் கிளம்பி இருக்கோம். நம்ம 2 பேரும் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. பெருசா பேசுறீங்க. சரி இப்ப சொல்லிடு. என்ன இப்ப சொல்லிட? சரி சொல்லிடுறேன். நீங்க எப்படி டயரிங்க அந்த 2 லெட்டரும் எழுதுனீங்கன்னு சொல்லிடுறேன். சரியா? என்ன கூட்டிட்டு வந்தது நீதானடி? ஐயோ, உங்களை நான் உதவிக்காக கூட்டிட்டு வந்த ஆண்டி. ஆனா நீங்க என்னையே மாட்டி விட்டுட்டீங்க. ஜானகி ஆண்டி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்களேன். நீங்க முதல்ல அம்மா கிட்ட பேசுங்களேன். பேசி அப்படியே ஏதாவது கரெக்ட் பண்றீங்க. இந்த வம்பல என்ன மாட்டி விடாத. உன்னோட அம்மா போன் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாயிடு, இல்லனா என் போன் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ, போன் கட் ஆயிடுச்சு. தேங்க்யூ கடவுளே, தேங்க்யூ சோ மச். ஸ்ருதி, உன் அம்மா போன் பண்றாங்க. குட் நைட். என்ன பண்றது? எடுங்க. அக்கா மன்னிச்சிருங்க. அக்கா, நான் ஒன்னும் விருப்பப்பட்டு இங்க வரல. நான் ஒன்னும் ஸ்ருதிய வேணும்னு இங்க கூட்டிட்டு வரல. நம்ம ஸ்ருதி தான் கூடவே என்னையும் கூட்டிட்டு வந்துட்டா. ஆமா, நான் அந்த லெட்டர் எழுதி வச்சேன்ல, அது நானா தான் எழுதினேன். அக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் எழுதினேன். அட இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்தாங்க, ஸ்ருதி கிட்ட பேசுங்க. ஐயோ, என்ன பண்ண? அம்மா. என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ராத்திரில அம்மா கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு போயிடுவியா? அம்மா, ஐ அம் ரியலி வெரி சாரி. நான் உங்ககிட்ட
உங்ககிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு அக்காவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. நீங்க வேண்டான்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் சொல்லாம கிளம்பிட்டேன். ஒருவேளை உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருந்தாலும் நீங்க வேண்டான்னு தான் சொல்லிருப்பீங்க. நீங்க என்ன போக விட்டுருக்க மாட்டீங்க. அதான் நானே உங்ககிட்ட சொல்லாம கிளம்பிட்டேன். நீ என்கிட்ட கேட்காம கொள்ளாம போயிட்டல்ல, இப்போ உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ அம்மா, உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பிருந்தா அப்பதான் வெக்கமா இருந்திருக்கும். நான் தான் சொல்லவே இல்லையே, அதனால அப்படி இல்ல. சரியா? இங்க பாரு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த போனுக்குள்ளே நுழைஞ்சு ஒன்னு பலார் பலார்னு வைக்கணும் போல இருக்கு. உனக்கு அறிவே இல்லையா? நீ எப்பதான் வளருவ? உன் மூளைய கொஞ்சமாவது யூஸ் பண்ணலாம்ல. ஒருவேளை உனக்கு மூளையை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலன்னா அட்லீஸ்ட் உங்க அம்மா பேச்சையாவது நீ கேட்கலாம்ல. எதுக்கு இப்படி இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஜானகிய கூட கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? 2 பேரும் கிளம்பிட்டீங்க. நான் ஒத்துக்கிறேன், பாட்டியும் ராக்கியும் நம்மள கல்யாணத்துக்கு வர சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் நல்லா இருக்காதுமா. அவங்க நம்ம மேல மரியாதையோட அன்போட நம்மள வர சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணு யாருன்னு நமக்கு தெரியாது. இன்னி வரைக்கும் நாம அவளை பார்த்தது கூட இல்ல. நெருங்கின சொந்தக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்ல. கரனுடைய ஃப்ரெண்டு கரனை கூப்பிட்டாங்க, அவன் மனைவிங்கிறதுனால பிரீத்தாவை கூப்பிட்டாங்க. அவன் குடும்பத்தை கூப்பிட்டிருக்காங்க. நாம அந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரங்களா இருந்தா கூட அவங்க குடும்பம் இல்லையே. ஐயோ அம்மா, நாம என்ன தூரத்து சொந்தக்காரங்களா என்ன? நாமளும் நெருங்கின சொந்தம் தானே. அக்காவோட அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் உறவு முறை இருக்குதானே. அப்ப ஒரே ஃபேமிலி தானே. அது என்ன உங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலின்னு? நம்ம ஒரே ஃபேமிலி தான். அதனாலதான் நான் கிளம்பிட்டேன். இதுல ப்ராப்ளம் என்ன இருக்கு? உனக்கு எந்த விஷயமும் புரியாதுடி. அப்படியே சொல்றதுக்கு முயற்சி பண்ணாலும் நீ புரிஞ்சுக்கவும் மாட்ட. நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? இல்ல வெளியில வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கியா? இந்த நேரத்துல யாராவது கார்ல வெளியில போவாங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீ பாட்டு கிளம்பிட்ட. அறிவு கட்டவா? இல்லம்மா, அது கூப்பிட்டாமலாம் இல்ல. கரண் மாமாவே இன்வைட் பண்ணாரு. ஸ்ருதி, கரண் ரொம்ப நல்லவன். அவன் ஏதோ அன்புல ஐ ப்ராமிஸ் மாமா தான் இன்வைட் பண்ணாரு. சரி, கரண் கூப்பிட்டிருக்கானா அவனை மதிச்சுதானே ஆகணும். அவன் பேச்ச மீற முடியுமா என்ன? சரி, இங்க பாரு, அங்க எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. மரியாதை இல்லாம நடந்துக்காத. சைலண்டா இருக்கணும். அப்புறம் ஜானகியும் கவனிச்சுக்கோ. அவ பாட்டுக்கு யாரு கூடயாவது சண்டை போட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் இன்னொரு விஷயம், அங்க அமைதியா இருக்கணும். பிரீத்தாவை கவனிச்சுக்கணும். கரனோட ஃப்ரெண்டுடைய கல்யாணம், அங்க எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. ஓகேமா. இங்க பாரு, சீக்கிரமா வந்துரு. ஓகே, சரி, ஓகேமா. பை. சரி, பை. ஏண்டி போய் சொன்ன? அட ஜானகி ஆண்டி, நல்ல காரியத்துக்காக கொஞ்சம் பொய் சொல்றது எந்த தப்பும் இல்ல. அது மட்டும் இல்ல, அம்மா யாருக்காவது போன் பண்ணி என்ன கரண் மாமா இன்வைட் பண்ணாரா இல்லையான்னு கேட்பாங்களா என்ன? இன்னும் இந்தாங்க. போய் புள்ளி. நல்லா இருக்கல்லம்மா? இல்ல, அது வந்து நான் அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல? ஏன்னா ஊருக்கு நீ பஸ்ல போனல்ல, உடம்பு பரவாயில்ல? வாந்தி எல்லாம் ஒண்ணு வரலையே? ஏதாவது சாப்பிட்டியா? வெறும் வயிறோட இருக்கியா? அசிடிட்டி ஆயிட போதுமா? நீ கவனமா இருக்கியா இல்லையா? அந்த ஊர்ல கிளைமேட் வேற மாதிரி இருக்கும்ல. இங்க வெயில்னா அங்க கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கும். அதுக்குதான் ஷால் எடுத்துக்கோன்னு சொன்னல. ஷால் எடுத்துட்டு போனியா இல்லையா? அங்க குளிர் எடுக்குதா என்ன? சளி பிடிச்சிருக்கா? என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல. என்ன ஆச்சு? நீ டாக்டர் கிட்ட போக வேண்டியதானே? நீ டாக்டரை பார்த்த போது இந்த மாதிரி ஊருக்கு போறன்ற விஷயத்த சொன்னியா இல்லையா? அவங்க போன் சொன்னாங்கல்ல. நீ டாக்டருக்கு போன் பண்ணியா? இல்லம்மா. ஐயோ, நீ எதுக்கு டாக்டருக்கு போன் பண்ணல? நீ போன ஊருக்கு பக்கத்துல தானே பூனா இருக்கு. அங்க நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நான் கரண் கிட்ட உன்னை கவனிச்சுக்கோன்னு தானே சொன்னேன். நான் ஒரு வேலை பண்றேன், இப்ப கரனுக்கு போன் பண்றேன். அவன் பாட்டுக்கு உன்னை இப்படி கவனிக்காம எப்படி இருக்கலாம்? ஏதாவது ஏடா கூடமா ஆச்சுன்னா? இங்க பாரு, நீ அமைதியா அமைதியா நல்லா மூச்சை இழுத்து விடு. இந்த மாதிரி சில நேரத்துல நடக்கும். அப்புறம் ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப ரொம்ப விசித்திரமா ஏதாவது இருக்கும். தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் ராக்கி கிட்ட சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். இங்க ஸ்ருதி ஏதாவது கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதோட உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் சமைச்சு போடுவேன். உன்னை ஊருக்குலாம் அனுப்பியிருக்க மாட்டேன். இப்படி பண்ணா நீ நல்லா இருப்ப. சரி சொல்லு, நீ இப்ப எப்படி இருக்க? உனக்கு இப்ப எப்படிமா இருக்கு? சொல்லுமா, சொல்லு. இங்க பாரு, அம்மா கிட்ட வெக்கப்படாத. என்னன்னு சொல்லு. வயிறு ஏதாவது வலிக்குதாமா? இல்ல சாப்பிடணும்னு தோணுதா? இல்ல மனசு சரியில்லாம உனக்கு அழணும்னு தோணுதா? பிரீதா, சொல்லுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா.
சொல்லுமா, சொல்லு. என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. இப்ப நீ தனியாளலாம் இல்ல, உனக்குள்ள 2 உசுறு வளர்ந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஆயிடுச்சுன்னா சீச்சி சீச்சி து 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 அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாது. ஆனா நீ ரொம்ப கவனமா இருக்கணுமா, நீதான் புத்திசாலியாச்சே. குழந்தை கிழந்தானு எதுவுமே இல்லம்மா. குழந்தையே இல்ல, என்னோட வயித்துல குழந்தை இல்ல. I'm not pregnant. என் வயித்துல குழந்தையே இல்ல. இதுக்கப்புறமும் குழந்தை வராது. என்னால அம்மாவாக முடியாது. இதெல்லாம் ஓவர் பாட்டி. என்ன தோப்புக்கரணம் போட வச்சிட்டீங்கல்ல, இதெல்லாம் சரியில்லை. நான் பிரீதா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லி உங்களை நல்லா திட்ட வைக்கிறேன் பாருங்க. ஏன்னா ஆக்சுவலா அவ தான் என்ன போக சொன்னா, ரஜத்துக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா. அவ சொன்னதுனால தான் நான் ரஜத் கிட்ட போய் பேசிட்டு இருந்தேன். அவ தான் ரஜத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா தெரியுமா. நீ எப்படி அவளை தனியா விட்டுட்டு வந்த? என்ன அவ தான் என்ன போக சொன்னா, நான் எப்படி அவ சொல்றத வேணா அவளை வர சொல்லுங்க. இப்ப அவ வந்து சொன்னா கூட அவளை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் அப்புறமா கிளாஸ் எடுக்கிறேன், அவளை வர நீ சொல்லுங்க. எனக்கு கிளாஸ் எடுத்தீன்னா நான் உனக்கு எக்ஸாம் வச்சிருவேன், சரியா? எனக்கு 3 சத்தியம் பண்ணு. முதல்ல, பிரீதாவை நீ என்னைக்கும் தனியா விடக்கூடாது. அவ உன்னை போக சொல்லுவா, இருந்தாலும் நீ போக கூடாது. இன்னொரு சத்தியம் என்ன பண்ணோம்னா, நீ அவளை சந்தோஷமா வச்சுக்கணும், அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கணும். அப்புறம் 3வது ப்ராமிஸ், பாதாம் பால் தினமும் அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்ல, தினமும், டெய்லி. இங்க என்ன ஏதாவது யாகம் பண்றாங்களா என்ன, இல்ல கல்யாண மேடையா சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு? அவளை நான் நல்லா பாத்துக்குவேங்கிறேன்ல, அவ என்னோட பொண்டாட்டியாச்சு, கவனமா இருப்பேன். இந்த பாலை கொடுக்கறது கூட ஒரு நாளைக்கு 2 வேளை நான் கொடுக்குறேன். அவளை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஓகேவா? ஓகே. சத்தியம் சத்தியம். இங்க பாரு. இப்ப என்ன பிரச்சனை சார்? அம்மா சொல்லட்டுமா? சொல்லுடா, ஆனா சீக்கிரம் சொல்லு, பால் என்ன? ஆறி போயிடும். போ 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 போ. அது அது வேற ஒண்ணும் இல்லப்பா. நீ வந்து தினமும் அவளை காலையில எழுப்புவேல, இல்ல காலையில எழுப்பும் போது, நைட்டு தூங்க வைக்கும் போது, நீ என்ன பண்ணணும்னா தூங்க வைக்கும் போது அத பண்ணு. என்ன பண்ணணும்? அதான் உன் அப்பா உன் அம்மாவுக்கு தினமும் பண்றானே. என்னது? முத்தம், கிஸ் கிஸ், அன்பா. ஓ, அப்ப நான் என் வைஃப் கிட்ட எப்படி இருக்கணும்னு நீங்க கத்து தரீங்க. ஆச்சா, இனிமே நான் பிரீதா கிட்ட போய் அவளை எப்பெல்லாம் எழுப்புறேனோ, அவளை எப்பெல்லாம் தூங்க வைக்கிறேனோ, அப்பெல்லாம் அவ கண்ணத்துல கிஸ் பண்றேன். அதுக்கப்புறம் அவ கண்ணத்துல இப்படி கை வச்சு அவகிட்ட மெதுவா போதும் போதும் போதும், நீ ரொம்ப டீட்டெயிலா உள்ள போயிடாதப்பா. நாங்க பேம்பரிங்க பத்தி தான் சொன்னோம். நானும் அதுக்கு மேல டீடைல் கொடுக்கறதா இல்ல. அதெல்லாம் சொல்லாதப்பா, எங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. அப்படியா? நீ ஜாக்கிரதப்பா. ரொம்ப நாட்டியா வாளா இருக்கான்ல. வாழுத்தனத்துல கிருஷ்ண பரமாத்மா தான். சரி, எப்படியோ அப்பா மாதிரி தானே இருக்கான். உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க? உன் வயித்துல 2 குழந்தைங்க இருக்கு. இப்படி எல்லாம் மனச குழப்பிக்காத. எனக்கு தெரியுமா, இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் தான் இருக்கும். கரண் உன் பக்கத்துல இல்லையா? உன்கிட்ட அங்க பேசுறதுக்கு யாருமே இல்லையா? அதனாலதான் உனக்கு அந்த மாதிரி தோணுது. மறுபடியும் இந்த மாதிரி சொல்லிடாத. அந்த வீட்டுல அவ்வளவு பேர் இருக்காங்க. பாட்டி இருக்காங்க, ராக்கி இருக்காங்க, கரீனா, அப்புறம் அந்த மருத்துவச்சி, அவங்க எல்லாரும் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. உனக்குள்ள 2 உசுறு வளருதுன்னு சொன்னாங்கல்ல, நீ டாக்டரை போய் பார்த்தல்ல? டாக்டர் கிட்ட தான் காட்டணுமா? டாக்டர் தான் இத சொன்னாங்க. ஒண்ணு இல்ல, பல டெஸ்ட் எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டாங்க, ஒரு டெஸ்ட் கூட விடல. அம்மா நான் பிரெக்னன்ட்டா இல்ல. அந்த டாக்டர் தான் என்னால எப்பவுமே அம்மாவாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. என் கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கா. ரிப்போர்ட் தப்பா இருக்கும், தப்பா தான் இருக்கும். அந்த கடவுள் அப்படி கண்டிப்பா உனக்கு நடக்க விட மாட்டாரு. எதிரி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ நீ எல்லாருக்கும் நல்லதுதானே செய்யற. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, டாக்டர் தப்பு செய்வாங்க, நான் தான் சொல்றேன்ல. அட, அத டெஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஏதாவது தப்பு நடந்திருக்கும். இல்ல ஒருவேளை அங்க ஒரு ரிப்போர்ட் ஏதாவது மாறி இருக்கும். இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அது ஃபுட் பாய்சனிங் தானா? அப்படி என்ன சாப்பிட்டது கூட தெரியல, அதனாலதான் மயக்கமும் வந்திருக்கு. நான் பிரெக்னன்ட் இல்லம்மா, நான் பிரெக்னன்ட்டே இல்ல. என் வயித்துல எந்த குழந்தையும் இல்ல. எல்லாருமே தேவையில்லாம சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அந்த டாக்டர் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க. அவங்கதான் உங்ககிட்ட ஏதாவது பொய் சொல்லிருப்பாங்க. கடவுளே, நீ அம்மாவாக்க போறங்கிறது எங்களுக்கு தெரியறப்போ, அதோட 2 குழந்தைங்களை வரவேற்கிறதுக்கு நாங்க தயாராயிட்டாங்கிறப்போ
உனக்கு ஏன் இந்த மாதிரி தோணுது? குழந்தை பிறக்காதுன்னு எப்படி சொல்லுவ? கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும். நீ ஒரு வேலை பண்ணு. நீ வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுக்கலாம். சரியா? மறுபடியும் டெஸ்ட் எடுத்து அப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம்ங்கறது தெரிஞ்சுக்கலாம். உனக்கு மனசு ஏதோ சரியில்லை, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, கிடையவே கிடையாது. டேய் கரண், நீ பைத்தியம் ஆயிட்ட போல இருக்க. எவனாவது பாட்டி கிட்டயோ அம்மா கிட்டயோ வைஃபை எப்படி ரொமான்ஸ் பண்ணுவேன்னு சொல்லுவானா? ரூம் சீக்ரெட்ஸ் வெளியே வரக்கூடாது, வாய்ப்பே இல்ல. இல்லம்மா, நான் இன்னும் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு சொல்லிடலான்னு இருக்கேன். இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, அது நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இது நிஜம் இல்லைன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அம்மா, பஸ்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க. ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு. நான் மகேஷ் அப்பா இவ்வளவு சந்தோஷமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா. ஷர்லனுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் 3 மாசம் மகேஷ் அப்பா ரூம் விட்டு வெளியே வரவே இல்ல. யார்கிட்டயுமே பேசல, கொஞ்சம் கூட லைட்டா சிரிக்கவே இல்ல. ஆனா என்னோட பிரெக்னன்சி நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மறுபடியும் எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சாரு. எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்ததால என்னால எதுவுமே சொல்ல முடியல. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. என்னால எப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்கம்மா? என் வயித்துல குழந்தையும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா என்னால ராக்கம்மா கிட்ட கூட சொல்ல முடியல, மகேஷ் அப்பா கிட்டயும் சொல்ல முடியல, யார்கிட்டயும் சொல்ல முடியல. என்னோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குங்கிற விஷயத்த நான் யார்கிட்டமா போய் சொல்லுவேன்? சொல்லுங்க.